கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். We greet you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. பிரதான ஆசாரியன் என்பவரை குறித்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். And we are going to learn our lessons on the topic based high priest. எபிரேய நிருபக்காரன் என்ன சொல்லுகிறார்? And what does the author of Hebrews say? 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், and Hebrews chapter 3 and verse 1. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். And look unto wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus. ஆசாரியன் என்பதை எபிரேய மொழியிலே கொஹன் என்று சொல்லுவார்கள். And when we say priest, it is called as Kohen in Hebrew. பிரதான அல்லது முதன்மையான என்கிறதான வார்த்தையை எபிரேய மொழியிலே கடோல் என்று சொல்லுவார்கள். When we say high or chief, it is called as gadol in Hebrew. கொஹன் கடோல். Kohen gadol. பிரதான ஆசாரியன். High priest. இந்த பிரதான ஆசாரியத்துவத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். And we are going to learn about this high priesthood today. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். Exodus chapter 28 and verse 1. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. And take thou unto thee Aaron thy brother and his sons with him from among the children of Israel, that he may minister unto me in the priest's office, even Aaron, Nadab and Abihu and Eleazar and Ithamar and Aaron's sons. ஆசாரிய ஊழியம் என்று சொல்லுவது அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When we say the ministry of priesthood, we should know that it is a calling. யாக்கோபினுடைய குமாரர்களிலே 3வது குமாரனாயிருக்கிற லேவியின் கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் இவர்களை தெரிந்தெடுக்கிறார். And of the children of Jacob, God chooses the third son Levi, his generations. முதலாவது நாம் என்ன புரிந்து கொள்ள போகிறோம்? And firstly, what are we going to understand? ஊழியம் என்பது அழைப்பு. And ministry is calling. இந்த சகோதரர்கள் எல்லாரும் எகிப்திற்கு போனவர்கள். And all these brothers had gone to Egypt. இப்போ இவர்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். Now all of them are coming out of Egypt. இப்போ எல்லாரும் வனாந்தரத்தில் தான் இருக்கிறார்கள். Now all of them are in the wilderness. யாருக்கும் எதுவுமே தெரியாது. And nobody knows anything. ரூபன் கோத்திரம் இருக்கிறது. The tribe of Reuben is there. சிமியோன் கோத்திரமும் இருக்கிறது. And the tribe of Simeon is there. லேவி கோத்திரமும் இருக்கிறது. And the tribe of Levites are there. யூதா கோத்திரம் அங்கே இருக்கிறது. And the tribe of Judah is there. அதே போலவே தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், பென்யமீன் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள். And in the same way you can find Dan, Naphtali, Asher, Issachar, Zebulun and even Benjamin. இவர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that all of them are brothers. யாருக்கு அடுத்தது என்ன நடக்க போகிறது என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. And nobody knows what is going to happen next to whom. எல்லாரும் ரொம்ப பிளைனா சிம்பிளா அங்க வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். And all of them were living simply and plainly in the wilderness. இப்போ கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வருகிறது. Now the word of the Lord comes unto Moses. இந்த லேவியினுடைய புத்திரரல ஆரோனையும் அவனுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் நீ தனியா பிரித்தெடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Now God tells to Moses, separate Levi and her sons. இப்போ நமக்கு ஒரு கேள்வி. Now we have a question. என்ன தகுதி இருந்தது லேவிக்கு இந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு? And what qualification did the Levites have to do the ministry of God? அதாவது வேதத்தில் நாம் படித்தவரை அவருக்கு என்று சொல்லி ஏதோ சிறப்பான ஒரு தகுதி இருந்ததாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. And if you read the Bible, you cannot find that he had a special qualification to do the work. ரூபன் யார்? Who is Reuben? தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவர். He is the one who defiled the bed of his father. சிமியோன் யார்? Who is Simeon? தன்னுடைய தங்கையினுடைய விஷயத்திற்காக சீகேமில் இருக்கிறதான எல்லா ஆண்களையும் விருத்த சேதனம் செய்து கொலை செய்தவர். And he was the one
one who circumcised all the men who were living in Shechem and killed them as a revenge for what they did unto his sister. லேவியார் Who is the Levi? சிமியோனோடு கூட சேர்ந்து அந்த வேலையை செய்தவர். And he worked along with Simeon to do that work. யூதா யார்? Who is Judah? யோசேப்பை குழியில் இருக்கிறவர். And he was the one who put Joseph in the pit. யோசேப்பை விற்றவர். He was the one who sold Joseph. இப்படி நீங்கள் ஒவ்வொருவராக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய பார்வையிலே குறை உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். If you look at each and every one of them, all have a negative quality in them and they were found wanting in the eyes of the Lord. லேவியை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் பிரத்யேகமான எந்த ஒரு விசேஷமான காரியம் லேவியினிடத்தில் இல்லை. And the reason why he chose Levi was because he did not have an explicit character in him. அவருக்கு ஏதோ ஒரு பெரிய தியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்க கூடாது. You should not think that he had a great big theological background. அவர் 4 வருஷம் ஏதோ கல்லூரியில படித்து ஒரு பிடிஓ அல்லது எம்டிஹெச்ஓ அல்லது எம்டிஓ வாங்கி இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? Can we say that he studied in a college for 4 years and he received a BD or a MD or a MTH? இல்லாவிட்டால் 12 சகோதரர்களையும் கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கும் பொழுது இவர் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டாரு, செலக்ட் ஆயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? Or can we say that when the 12 brothers were called for an interview, he passed that interview? அதாவது லேவியை செலக்ட் பண்ணது நேர்காணலின் மூலமாக அல்ல. And Levi was not selected through the interview. இறையியல் பின்னணியிலும் அல்ல. And he was not even selected through the theological background. இல்லாவிட்டால் மற்றவர்களிடையே இவர் ஏதோ மிகவும் பரிசுத்தவான் என்பதனாலேயும் அல்ல. Or not because he was holy than the others. இது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று. இது முற்றிலுமாக அழைப்பு. And this was wholly done by God and it is a total calling. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். And what we have to understand is we did not choose him but he alone chose us. அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முதலாவது அழைப்பு இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். And if we want to do a ministry unto him, first we should check whether we have a calling. அழைப்பு இருந்தால் தகுதிப்படுத்துவது அவர்தான். And if we have a calling, he is the one who makes us get ready for it. அழைப்பை மையப்படுத்தாமல் அழைப்பை புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால் ஊழியங்கள் தாறுமாறாகுவதற்கு வாய்ப்புண்டு. And we people do not focus on the calling and put aside the calling, there will be a great reason for that ministry to go asunder. ஆரோன் முற்றிலுமாக தேவனால் அழைக்கப்பட்டவர். Aaron was wholly called by God. என்ன தகுதி இருந்தது? And what was the qualification that he had? எல்லோரை போலவும் அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வனாந்தரத்துல முழித்து கொண்டு நின்று கொண்டு தான் இருக்கிறார். And he was also blinking and standing in the wilderness like the rest. கூட்டத்தோடு கூட்டமாகத்தான் இருக்கிறார். He was standing one among the crowd. ஜனங்களோடு ஜனங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். He was standing among the people. முற்றிலும் அழைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். And we should understand what is calling. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து இருக்கிறாரா? Has God called you and me? எந்த நேர்காணலிலும் நாம் செலக்ட் பண்ணப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் தெரிந்தெடுத்தால் நம்மை பயன்படுத்துவதற்கு போதுமானவர். There is no need for us to be selected in interview, but if the Lord alone calls us, that is more than enough. நம்மை ஆண்டவர் அழைத்தார் என்பதற்காக நாம் என்ன நினைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் மற்றவர்களை விட ஏதோ நம்மளிடத்தில் ஒரு விசேஷம் இருக்கிறது என்பதை மட்டும் நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. Just because God has called us, we should not think that we have a special quality than the other people. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. Everybody have a different calling. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெரிந்து கொள்ளுதல். Everybody have a different type of choosing. பின்வரும் நாட்களிலே மற்ற கோத்திரத்தை விட இந்த லேவி கோத்திரம் பெரிய வித்தியாசப்பட்டது இல்லை என்பதை நாம் படித்துக் கொள்ள போகிறோம். And in the coming days we are going to learn that the tribe of Levi did not have a different quality than the other tribes. இந்த அழைப்பை நாம் படிக்கும் பொழுது இயேசுவை புரிந்து கொள்வதற்காக இந்த அழைப்பை நாம் படிக்கிறோம். And when we read about this calling, we are studying it so that we can understand Jesus Christ. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். And we are going to see Hebrews chapter 5 and verse 5. அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். So also Christ glorified not himself to be made an high priest, but he that said unto him, Thou art my son, today I have begotten thee.
இப்ப இயேசு யார்? Now who is Jesus? தானாக முன் வந்து நான் பிரதான ஆசாரியன் ஆகிக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. He did not voluntarily say that I will become a high priest. எப்படி ஆரோன் தானாக முன் வரவில்லையோ, Just how Aaron did not come himself voluntarily, எப்படி ஆரோன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டாரோ, just how Aaron was called by God, எப்படி ஆரோன் ஆண்டவரால் வேறுபிடிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டாரோ, just how Aaron was separated and consecrated by God, அதை போலவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர். and in the same way our Lord Jesus Christ also was sent by God the Father. அதை எபிரேய நிருபக்காரன் இங்கே புரிய வைக்க விரும்புகிறார். And here the author of Hebrew wants us to understand it. கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. Christ also glorified not himself to be made an high priest. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொன்னாரே ஒருவர், அவரே இவரை பிரதான ஆசாரியனாக்கினார். But he that said unto him, Thou art my son, today I have begotten him, he was the one who made him a high priest. அழைப்பு Calling, தேவனால், it is from God. இயேசு Jesus, பிதாவாகிய தேவனால் through the God the Father, தெரிந்து கொள்ளப்பட்டு அழைத்து உங்களுக்கும் எனக்கும் பிரதான ஆசாரியனாய் இருப்பதற்காக இந்த பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டவர். and he was chosen and called by God the Father and sent to the earth for us. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். And consider our Lord Jesus Christ, who is the high priest. அவர் தம்மை தாமே பிரதான ஆசாரியன் என்று சொல்லி அவர் அறிவிக்கவில்லை. He did not declare himself as the high priest. அண்ட சராசரங்களையும் உருவாக்கின சர்வலோகத்திற்கும் அதிபதியான ஆண்டவராகிய தெய்வம் யெகோவா தேவன் அவரை பிரதான ஆசாரியனாக உங்களுக்கும் எனக்கும், அதாவது மன்றாடுவதற்காக அனுப்பினார். And God the Father, the creator of the whole universe, he made him and called him and sent him to us to intercede for us. பிரதான ஆசாரியனுடைய அந்த ஒரு தேவை ஏன் காணப்படுகிறது? And what is the need for an high priest? இல்லாவிட்டால் பிரதான ஆசாரியன் என்பவர் யார்? Or who is the high priest? அதாவது பிரதான ஆசாரியன் என்பவர் மத்தியஸ்தர். And high priest is a mediator. அதாவது நமக்கு மீடியேட்டர் மத்தியஸ்தர் இல்லாமல் நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் போக முடியாது என்பதை புரிய வைப்பதற்காகவே ஆண்டவர் நமக்கு பிரதான ஆசாரியனை ஏற்படுத்துகிறார். And to make us understand that we cannot go to God the Father without a mediator, our God is making us or he's making us to know this. நாம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து சந்நிதியிலிருந்து பாவம் செய்தபடியினால் விலக்கி அனுப்பப்பட்டோம். And we, because we sinned in the presence of God the Father, we have been sent away from his presence. யாராவது ஒருவர் நமக்கு தேவைப்படுகிறார் பிதாவினோடு நம்மை ஒப்புரவாக்குவதற்கு. And we need a person who can mediate and make us set right back to God the Father. அந்த ஒப்புரவாக்குகிற பணியை கிறிஸ்து, அதாவது பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் புரிய வைக்கிறார். And God the Father is making us to understand that Jesus Christ alone can restore us back to the Father. அந்த பிரதான ஆசாரியன் தான் கிறிஸ்து. And that high priest is Jesus Christ. மத்தியஸ்தர். He is the mediator. அந்த மத்தியஸ்தர் இல்லாமல் நாம் பிதாவினிடத்தில் போக முடியாது. And without the mediator we cannot go to God the Father. ஜெபிக்கும் பொழுது அதனால் தான் நம்முடைய ஜெபங்கள் இவ்வாறு முடிவடைகிறது. And that is why when we pray, our prayer ends like this. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. We ask this through our Lord Jesus Christ. உம்முடைய குமாரன் மூலம் வேண்டுகிறோம் ஆண்டவரே. Oh God, our Father, we ask this through your Son. பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான ஆசாரியத்துவத்தை நாம் படிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? And what is the need for us to learn about the high priesthood in Old Testament? அது அழைப்பு. It is the calling. அவர் மத்தியஸ்தர். He is the mediator. இயேசுவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். And God made Jesus Christ. இயேசுவே மத்தியஸ்தர். And Jesus Christ is the mediator. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து வரும் பாடங்களில் பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம், அவருடைய பணி போன்ற காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. And dearly beloved children of God, may God help us to learn in the coming lessons about the garment of the priesthood. உங்களையும் என்னையும்
ஆண்டவர் அழைத்திருக்கிறபடியினால் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். And because God has called you and me, we have become His children. ஒரே ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். I want to tell you only one thing and finish. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். And the one who has called us is faithful. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். And He will never let us down. அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. May God grant us the grace to stand strong in His calling. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. And may God bless each and every one of us bountifully. ஷலோம். Shalom.